लोग क्या कर रहे थे? நாட்டை விட்டுட்டு எங்க குடியிருக்காங்க? अपने देश को छोड़कर कहाँ निवास कर रहे थे? வருஷம் எல்லாரும் பைபிள் முடிக்கீங்களா? இந்த குகைகளிலும் ये लोग गुफा में जाके बसने लगे। दूसरी वचन में है நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள தெருக்களையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். वे अपने शरणस्थान के लिए गुफा में जाकर बसने लगे। வீடுகள் இவங்களுக்கு அடைக்கலமா இல்ல. इनके लिए घर निवास स्थान नहीं था। எதனால? किसी लिए ஆண்டவரை மறந்து நடந்தாங்க. परमेश्वर को भूलकर चलने लगे। நம்ம இன்னைக்கு இந்த உலகம் தான் எல்லாமே நினைக்கிறோம். हम सोच रहे संसार हमारे सब कुछ है कर कर। हालेलुया हालेलुया। முதலிடம் தேவனுக்கு கொடுக்கணும். पहले स्थान परमेश्वर के लिए देना है। எல்லாருடைய கண்ணீரை கேட்டு ஆண்டவர் கீழே இறங்கி வந்துட்டார். अब सभी के आंसू को देखकर परमेश्वर उतर कर आए हैं। இவரே அந்த ஆலை பக்கத்துல போரடிக்கார் கோதுமையை. इन्होंने इस भवन की बाज में जो गेहूं को बटोरता करते थे, ஏன்னா அவங்க வந்து அள்ளிட்டு போயிடக்கூடாது. क्योंकि वे लोग उपज नहीं ले जाना कर। அப்பதான் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி तब प्रभु के स्वर्गदूत ने उसे दर्शन होकर, இவர் பயந்தாங்க வழி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாங்க? ये तो धर्म था, लेकिन प्रभु से देखे क्या कहा? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொல்றாங்க. ये सूरवीर शूरमा प्रभु तेरे संग है करके कहता है। அப்ப அவரு பிதாக்களுடையதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த காரியங்கள்லாம் கேட்டிருக்காரு. अभी सारे इस्राएलियों की बातों को उन्हें सुनने लगे। அப்ப அவர் கிதியோன் சொல்றாங்க, तब गिदोन ने कहा, என் ஆண்டவரே, हाँ मेरे प्रभु, கர்த்தர் எங்களோட இருந்தால் यदि परमेश्वर हमारे संग ना तो இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. ये सब का चीज क्यों हमारे लिए होती है? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? यहोवा हमारे लिए मिस्र से नहीं लेकर आए क्या? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? मेरे नबियों और बाप दादा ने मुझे कहा वो सारे का अद्भुत कहाँ है? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு अब प्रभु हमारे संग होकर மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. जो मिद्यान के हाथों में हमें सौंप दिया है। ஏன் மீதியானியர் கையில ஒப்பு கொடுத்தாங்க? क्यों मिद्यान के हाथों में सौंप दिया है? சொல்லுங்க. बोलेंगे கடவுளுக்கு விரோதமா பொல்லாப்பு செய்தாங்க. वे लोग परमेश्वर के विरुद्ध बुराई करने लगे, மறுபடியும் அழுதாங்க. फिर से रोने लगे, திரும்ப இறங்கி வந்திருக்காங்க. फिर बाद में उतर कर आए हैं। அப்ப அவருடைய அன்பு தாயிலும் மேலானது. देखिए उसकी प्रेम माँ से भी बढ़कर है। அவருடைய அன்பு பெருசு. उनकी प्रेम बहुत बड़ी है। நம்ம தப்பு செய்தா உடனே மன்னிக்காரு. हम गलती करेंगे तो तुरंत क्षमा करेंगे। அதனாலதான் அப்போ तब இவங்க அழுதோடனே தேவன் இறங்கி வந்துட்டாங்க. इन्होंने रोते ही परमेश्वर उतर कर आए हैं, உதவி செய்வதற்காக வந்திருக்கிறார். जो मदद करने के लिए आए हैं। நம்ம ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். हम हर एक दिन रात के समय में बैठ के प्रार्थना करना है। நாளைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க நடத்தணும். कल की कार्यों को आप मुझे चलाना है। அவர் தானே நடத்துவாரே நீங்க நினைக்கலாம். आप सोचेंगे अपने आप तो होता है कर, ஆனா முதல் நாள் ஜெபம் பண்ணலாம் ஒரு காரியம் நடக்காது. लेकिन मैं तो एक दिन के पहले प्रार्थना नहीं करेगा तो कुछ कार्य नहीं உங்க होगी। காரியம் எப்படியோ आपकी कार्य कैसी है? அல்லேலூயா. हालेलुया। அப்போ முதல் நாளே நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா. हम दूसरे दिन ही प्रार्थना करना हमारे लिए आवश्यकता है। உலகம் பொல்லாங்கக்குள்ள இருக்குது. संसार बुरे में फंसे है, நம்ம இருதயமும் பொல்லாங்கா இருக்குது. हमारे मन भी बुरे से भरे हैं। இப்போ ஆண்டவர் சொல்ல வார்த்தை, अब प्रभु ने कहा वचन, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. तुझे रहने इस बल के साथ जा। உனக்கு இதுதான் ஆண்டவர் என்று சொன்னார். யெகூதத்தில் வந்த வார்த்தை. यही जो परमेश्वर मुझे मेरे मन में दिया हुआ वचन। ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் கிதியோனை. परमेश्वर गिदियोन की ओर से देखता है। ஆண்டவர் நோக்கி பார்த்தா எப்படி இருக்கும்? परमेश्वर देखेगा तो कैसे रहेंगे? அந்த ஒரு பார்வை, एक ही नजर, அந்த ஒரு பார்வை பேதுருவை மனம் திரும்ப செய்தது. एक ही नजर पतरस को मन फिराने के लिए किया है। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய பார்வை கிதியோனை நோக்கி பார்க்கிறார். उनकी नजर गिदियोन की ओर से देखने लगे। அவர் சொன்ன வார்த்தை, उन्होंने कहा हुआ वचन, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட
போ. तुझे रहने इस बल के साथ तू जा। இப்ப இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளுதோம்? अभी इसमें से हम क्या सीखते हैं? நமக்கு கொஞ்சம் ரூபா இருக்கலாம். हमारे थोड़े रुपया हो सकते हैं। இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? इसे करके रखकर क्या அதை வச்சு करेंगे? நம்ம ஜெபம் பண்ணணும். उसे रख के प्रार्थना करना है। கொஞ்சம் தானே இருக்கு. थोड़ी सी है। நமக்கு அப்போ இவர் சொல்றாரு கிதியோன், அவங்க எங்க பிதாக்கள் காலத்தில் நடந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கன்னு கேட்கிறார். अब गिदियोन ने पूछा मेरे बाप दादाओं में जो किया वो अद्भुत कहाँ है? ஏன் இப்போ அற்புதம் நடக்கல? क्यों अद्भुत काम नहीं हुआ है? கொல்லாம பண்ணாங்க. अभी बुराई कर रहे हैं। அங்க பக்கத்துல இருக்க விக்கிரகம் நம்ம என்னமோ செஞ்சிரும். जो पड़ोस में जो मूर्ति हमारे कुछ करेगी। இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். अब सब प्रार्थना करना है। ஏன்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கம்மா. वो हमें चलाएंगे। அல்லேலூயா. 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 இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். इस आशा हमारे लिए அந்த चाहिए। நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. उस आशा में लज्जित नहीं करते हैं। அப்போ இல்ல நான் இயேசு பத்தி சொல்ல வந்திருக்கேன். नहीं मैं यीशु के बारे में बताने के लिए आने लगी। ஒரு கம்பு வச்சு இதுல குத்தி வச்சிருக்காங்க. एक व्यक्ति एक जो लगाया है। உன்னை அனுப்புகிறவன் நான் அல்ல. तुझे भेजने वाला मैं हूँ ना। எதுக்கு அனுப்புறாரு? क्यों किसी लिए भेज रहा है? எதுக்கு அனுப்புறாரு? किसके लिए भेज रहा நாங்க है? கேட்டுட்டு தான் இருக்கோம். இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு. जो इजराइल लोगों को मिद्यान के हाथों से छुड़ाने நம்ம के लिए। எல்லாரும் எதுக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கோம்? हम किस लिए भवन में आए हैं? நம்ம குடும்பங்களையும் ரட்சிக்கணும். हमारे परिवार को उद्धार करना है। நம்ம தாராவி பட்டணத்தையும் நம்ம ரட்சிக்கணும். हमारे सारे शहर को उद्धार करना எல்லாம் है। முடிந்த காரியமா நீங்க நினைக்கலாம். ये सब होगा क्या करके हम सोच रहे கொஞ்சம் हैं? பலம் போதும். थोड़े फल काफी கொஞ்சம் है। அறிவு போதும். थोड़ी बुद्धि काफी அவர் है। மாத்திரம் நமக்கு இருக்கணும். स्त्री हो हमारे लिए चाहिए। அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் நீங்களும் அவருடைய சாயல். मैं भी यहाँ पे उनकी स्वरूप है। அவருடைய ரூபம். उनकी रूप है। ஆனா நம்ம இழந்துட்டோமா அந்த ரூபத்துல இருக்கோமான்னு நம்மளுக்கு தான் தெரியும். लेकिन उसे हम खो गए क्या? लेकिन उसके अंदर है क्या करके अपने को मालूम पड़ेगी। ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள்னு இருக்குது. रोमियो कलीसिया के लिए पौलुस इस प्रकार लिखता है, सभी पाप कर कर परमेश्वर की महिमा को खो दिया कर कर। தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும்போது நமக்கு மகிமை இருக்காது. परमेश्वर की ना प्रिय कार्य करते समय हमारे लिए महिमा नहीं रहती है। அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய தயவு பெருசு. उनकी दया बहुत बड़ी है। தேவனுக்கு பயந்து நடக்கும்போது அவருடைய தயவு ரொம்ப பெருசு. परमेश्वर की भय मान के चलते समय उनकी दया बहुत बड़ी है। இப்போ ரொம்ப சஞ்சலப்பட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம்? अभी कितने साल दुख उठा रहे हैं? 7 வருஷம். 7 साल ரொம்ப கஷ்டப்படுறாங்க. बहुत कष्ट उठाते 7 हैं। வருஷமா அழுதுட்டு இருக்காங்க. 7 साल से रो रहे हैं। அப்போ ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க அந்நிய தேவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். एक भविष्यवाणी ने कहता है कि पराये देवता के लिए तुम मत डरो। இப்போ அந்நிய தேவர்களுக்கு நம்ம பயப்படணும். हम आज जो पराये देवता के लिए मत डरते அந்நிய हैं। தேவனை வணங்குறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? अब वो पराये देवता को யாரெல்லாம் प्रणाम करने பயப்படல? लगते, कौन नहीं डरते हैं? அல்லேலூயா. 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 அப்போ நம்ம ஆண்டவர் உலக ரட்சகர். हमारे प्रभु ने संसार के उद्धार करता நம்ம है। ஆண்டவர் பற்றிய அறிவு இருந்ததுன்னா हमारे प्रभु के बारे में जानकारी நம்ம रहेगी பயப்பட तो மாட்டோம். हम नहीं डरेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்கு தந்த பொறுப்பு, हमें दिया हुआ काम जिम्मेदारी நம்ம குடும்பத்தை ரட்சிக்கணும். हमारे परिवार को उद्धार करना है। நம்ம சொந்த பந்தங்களை ரட்சிக்கணும். हमारे रिश्ते वाले को उद्धार அவங்க करना है। குறைவுகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். कमियों के लिए बोझ उठाकर प्रार्थना करना है। அல்லேலூயா. அல்லேலூயா. எது குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன், யானேயும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காக மன்றாடுவேன். இதுதான் நம்ம பொறுப்பு. सभी के लिए विनती करना हमारे जिम्मेदारी है। நல்லவங்களோ கெட்டவங்களோ वो बुराई या अच्छी व्यक्ति கண்ணுக்கு பட்டுட்டா हमारे दृष्टि में लगे रहेंगे நம்ம तो அவங்களுக்காக ஜெபிக்கணும். हम उनके लिए प्रार्थना करना அது है। நம்ம கணக்குல இருக்குது. और हमारे हिसाब में है, அது நம்மளுக்கு ஆசீர்வாதம் தருது. वो हमारे आशीष को लेकर आते हैं। ஆண்டவர் சொன்னாங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. परमेश्वर ने कहा एक दूसरे के लिए प्रार्थना करो। நமக்கு ஆசீர்வாத வாக்குத்தத்தம் தந்துட்டாருன்னா அப்படி இருக்க கூடாது. हमें आशीष की प्रतिज्ञा दिया बोले तो वैसे नहीं रहना அவர் है। அனுக்கிரகம் பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணணும். उन्होंने अनुग्रह करना करके उनके लिए प्रार्थना करना है। நம்மளாம் நமக்கு என்ன வேணும்? हमारे लिए क्या चाहिए? எல்லாத்துக்கும்
வாக்குத்தத்தம் இருக்கு. सभी के लिए प्रतिज्ञा है। அப்ப நாம எப்படி ஜெபம் பண்ணணும்? आप किस प्रकार प्रार्थना करना है? நீங்க தருவீன்னு சொல்லிருக்கீங்க. आप देंगे करके कहा है। என்னது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் நமக்கு உண்டுன்னு சொல்லிட்டாரு. अब्राहम की आशीष हमारे है करके कहा है। அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி அவர் அனுக்கிரகம் பண்ணதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். उनकी प्रतिज्ञा को बोल बोलकर उनके अनुग्रह के लिए प्रार्थना करना है। எசேக்கியேல் 36 அதிகாரம் 37 வசனம் சொல்லுது. एसेकिएल की 36 में उसमें 30 वचन कहता है, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஒரு ஆசீர்வாதம் நமக்கு அனுப்பிட்டாரு. एक आशीष को हमारे लिए ஒரு दुआ दिया। வசனம் நமக்கு கூட பேசிட்டு अभी वचन हमारे संग बात किया है। ஆண்டவர் மூலமா பேசுகிறாருன்னு வைங்க. परमेश्वर उनकी जरिए बात करते हैं। அப்போ அந்த 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 வாக்குத்தத்தம் கிடைச்சின்னு சும்மா இருக்க கூடாது. उसी प्रतिज्ञा मिल चुका करके वैसे नहीं रहना है। அதுக்காக ஜெபம் பண்ணணும். उनके लिए प्रार्थना करना है। ஹalleluya 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 ஹalleluya। நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் அனுக்கிரகம் பண்ணும்படி நீங்க ஜெபம் விண்ணப்பம் பண்ணணும்னு அவர் उनके சொல்றாரு. अनुग्रह के लिए तुम विनती करना करके कहता है। அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். उन्होंने मेरे पास विनती करना है। அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம உட்கார்ந்ததையும் எழுந்திருக்கிறதையும் அவர் பார்க்காரு. परमेश्वर उठना बैठना सब कुछ हमारे लिए देखता है। நம்ம பற்றாக்குறையை பார்க்காரு. हमारे कमीहट को भी நம்ம देखते हैं। பலவீனத்தை பார்க்காரு. हमारे कमजोरी को देखता நமக்கு है। கொஞ்சம் பலம் போதும். अभी थोड़े बल काफी அவர் है। மாத்திரம் நம்ம கூட இருந்தார். सिर्फ उन्होंने हमारे संग அவருடைய देखे। சாயல். उनकी स्वरूप। இப்படி நான் பிரசங்கம் பண்ணுவேன். आज मैं प्रचार करती हूँ। அன்பில்லாம எல்லாம் செய்வேன். प्रेम की बिना सब कुछ करती हूँ। வீட்டுல போய் எனக்கு வேதனையா இருந்தது. घर पे जाके मुझे बहुत वेदना हुआ है। நான் என் மகா வீட்டுக்கு போயிட்டு என் பேரை பைக்ல கொண்டு வந்தான். मेरे बेटी के घर पर जाकर मेरे पोता ने बाइक में मुझे छोड़ा है। ஒரு பொம்பளை அந்த முக்கில் இருந்து அம்மா அம்மானாங்க. एक जो औरत ने मुझे माँ माँ करके बुलाने लगी। அவங்க அப்படி போன அம்மா அம்மாங்க. उन्होंने हर पल माँ माँ करके बुलाते हैं। அப்ப அவங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டேன். उनके पास 100 रुपया देके मैं चले गई हूँ। அந்த நன்றி உள்ள உள்ளத்துக்கு 2வது நாள் என் அம்மான்னு கூப்பிட்டாங்க. उस धन्यवाद के हृदय के लिए दूसरा दिन भी माँ करके என் बुलाते பத்தியே हैं। பாருங்க. அப்ப ஆண்டவர் அவர் கையை மறுத்துட்டாருன்னா जो परमेश्वर से छोड़ देगी तो हमेशा देने का புரியுதா உங்களுக்கு? என்னை எப்பவும் தந்துட்டே இருக்கணும். क्या हर पल देना है क्या? இல்லம்மா உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லி இருந்தீங்க. नहीं माँ मैं आपके साथ बात करना करके बोलने लगी। அன்பு தாட்சியம் எல்லாருக்கும் இருக்கு. प्रेम की कमी हर உங்களுக்கு सबके पास है। இருக்கிற எனக்கு இருக்கு. जो मेरे लिए भी है। ஆண்டவரே நான் அன்பை பற்றியே தான் எனக்கு நான் அன்பா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவேன். परमेश्वर में हर रोज प्रेम के साथ रहना करके मैं प्रार्थना करती என் हूँ। பேரன் கொஞ்ச தூரம் கொண்டு போயிட்டான். मेरे जो पोता थोड़े दूर तक लेके गया है। அவன் என் பிள்ளைக்கு நான் சொன்னேன் அவன் ஸ்மூத்தா கொண்டு போவாங்க. जो मेरे जो कहा कि वो अच्छी तरह से लेके जाता है ஒரு करके। பால்சாடி இருந்து இடிச்சு கொண்டு போயிட்டான். एक जो जगह है उसमें ठोकर मारने लगे। जो मेरे लिए तुरंत दंड मिलता है। आपको मिलते हैं कि पता नहीं। அவங்களே நிராதரவா வீட்டுல யாரும் கவனிக்கல முக்கில இருந்து யாருக்காவது பைசா கிடைக்குமான்னு கேட்காங்க. जो उस व्यक्ति ने किसके पास पैसा मिलेगा क्या करके वो मांगने लगे। சில நேரம் 20 ரூபாய் கொடுப்பேன். அன்னைக்கு நிறைய 100 ரூபாய் கொடுத்துட்டீங்களா? कई बार मैं 20 रुपए देती हूँ। उस दिन मैं 100 रुपए மறுநாள் அன்பா இருந்திருக்காங்க பேசிக்காங்க. उसके दूसरे दिन बहुत प्रेम से बात किया हूँ। நம்ம என்னைய கூட இதெல்லாம் மன்னிச்சு உங்களுக்கு யோசனை சொல்ல வச்சிருக்காரு. मुझे भी सभी कुछ क्षमा करके आपके बीच में बातें करने के लिए நான் रखा ஒவ்வொரு है। தடையும் செய்துட்டு ஆறு சமத்துல அழுது என்ன பிரயோஜனம்? मैं हर पल परमेश्वर समूह में रोक कर प्रार्थना அது करती हूँ। இன்னும் என்னை என் உள்ளத்தை வேதனைப்படுத்துது. अब तक मेरे जो मन को वेदना दिलाती है। அவனே நிராதரவா முக்கில உட்கார்ந்துட்டு उन्होंने तो जो कुछ नहीं है कर वैसे அன்பா खाली बैठे। பேசுறதுக்கு தான் நம்மள வச்சிருக்காரு. प्रेम से बातें करने के लिए मेरा வேற வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. परमेश्वर की वचन बोलने के लिए मुझे कोई योग्य नहीं है। அப்ப அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. तब उनकी प्रेम कितनी बहुत बड़ी है। ஆவின் கனின்னு நான் வாசிக்க மனப்பாடம் பண்ணுவேன். आत्मा की फल करके मैं पढ़ती हूँ उसे मनन करती हूँ। அந்த ஆவின் கனி அது சூப்பி போயிருக்கு. उस आदमी வெட்டி के போயிருக்கு. उस आदमी के फल नाटा हुआ அந்த है। கனி பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னு விழுந்துருங்க. उस फल को देखते वो गिर जाती है। அவன் கொஞ்சம் பலன் இருந்தாலும் நான் உங்களோட இருக்கேன்னு அவர் பேசுறாரு. थोड़े बल रहेगा तो मैं तेरे संग हूँ कर उन्होंने बात கொஞ்சம் ரூபாய் இருந்தாலும் இந்த மாசம் என்னை நடத்துவார்னு நீங்க விசுவாசம். थोड़े रुपया रहेगा तो इस महीना मुझे चलाएंगे कर எங்களுக்கு யாரும் சம்பளம் தரல. எனக்கு என் கணவருக்கு வயசாயிட்டு मेरे लिए मेरे पति के लिए उम्र कट चुका है। அவர் நடத்துறாரு. लेकिन उन्होंने मैं चलाते நான் हैं। நன்றி செலுத்துவேன். मैं धन्यवाद करती எங்க हूँ। வீட்டுக்காரங்க சொன்னாங்க
दादी जी ने कहा சீக்கிரம் மேல போகணும். जल्दी से ऊपर जाना है। அம்மா நீ எனக்காக தானே உங்களை போட்டிருக்காரு. எனக்காக தானே உங்களை போட்டிருக்காரு. मेरे लिए हमको रखा है ना, அதுவும் சீக்கிரம் போயிருவேன். इसके लिए तो जल्दी जाएंगे ना। நான் வீட்டுல எல்லாரும் போயிட்டாங்க, இந்த ஆள் उनके घर पे सभी लोग चले गए, अभी इन व्यक्ति है। அவங்க மாத்திரம் இல்லைன்னா அவங்க இல்லைன்னா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆண்டவர் அவருடைய கிருபை. परमेश्वर के अनुग्रह। அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகள் அன்பா இருந்தாலும் அவங்கள மாதிரி செய்ய முடியாது. बच्चे प्रेम से रहेंगे तो उनकी समान कोई नहीं करेगा। அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம பெண்கள் தானே. हम सभी जानते हैं, हम सब महिला है ना। உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவளாய் போகாதபடிக்கு எனக்காக நீங்க யாராவது எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? सभी लोग मेरे लिए प्रार्थना करते हैं ना। சொல்லுங்களே, நான் நல்லா இருப்பேன். எனக்காக நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். माँ जी के लिए आप सभी लोग प्रार्थना करना है। அல்லேலூயா. 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 அவர் யாக்கோபு நல்லா எழுதாரு, பிரசங்கம் பண்ணுறவங்க ஆகாதவங்களா போகாதபடிக்கு நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? அடக்கி ஒடுக்கணும். जो पौलुस अच्छी तरह से लिखता है, प्रचार करने वाला सब कुछ जो दबा कर रखना है। ஆவிக்கனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். आत्मा की फल मुझे बहुत அதுபடி पसंद है। நடக்கிறதுக்கு எப்படி அவங்க இல்லாதவங்களை பார்த்தோமே அன்பே இல்லை. जो प्रेमी नहीं है, அப்ப நான் சொல்லுவேன், எல்லாரும் பணக்காரங்க கூட தான் சேர்ந்தாங்கன்னு சொல்லுவேன். सभी लोग बोलेंगे जो धनवान के साथ அப்ப ஏன் இதயம் எப்படி இருக்கு? तब मेरे मन कैसे है? அப்ப ஏன் இதயம் சரியில்லை? मेरे मन भी अच्छी ஆனா நல்லா சொன்னார் ஆண்டவர். तो इसलिए परमेश्वर अच्छी तरह से மற்றவர்களை कहता है। குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாரானாலும் சரி, दूसरे को दोषी करने वाला இடமில்லை. तुम कोई भी हो सकता है, तेरे लिए कुछ अवसर नहीं है। நம்ம சுற்றிலும் நிறைய பேர் இருக்காங்க. हमारे चार बहुत लोग हैं, நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். हम उसे बांट कर देना है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த அவர் மேல இருந்து இறங்கி கிதியோன்கிட்ட வராரு. ऊपर से उतर कर आकर गिदियोन के पास आते हैं, அவருடைய ஜனங்களை ரட்சிப்பதற்கு. उनकी प्रजा को उद्धार करने के लिए। இன்னைக்கு என்னையும் உங்களையும் நோக்கி கொண்டிருக்கிறார். आज मेरे और आपके और दृष्टि लगा हुआ है। அல்லேலூயா. 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 हालेलुया। அப்போ நம்ம எதுக்காக இந்த உயிரை தந்திருக்கிறார்? हमारे क्यों अब तक जीवन दिया है? வேதத்தில் எழுதியிருக்கு, பிறருக்கானதை நாடுங்கள். शास्त्र में लिखा है दूसरे को खोजो करो। நம்ம தமிழருக்குள்ள பழமொழி, हमारे जो तमिल वाला एक ஊரான் कहावत வீட்டு है, பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும். दूसरे बच्चों को हम खिलाएगा तो अपने बच्चों को अपने आप जो पालन हो सकता है। அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया। சின்ன பிள்ளைகளே எனக்கு பிடிக்காது. छोटे बच्चे मुझे पसंद नहीं आते। இவெல்லாம் எப்படி சின்ன பிள்ளை எடுத்தா ये कैसे बच्चों को उठाते हैं? பிடிக்காதுன்னா சின்ன நான் யாரு பிள்ளைகள் பெற்று அப்படி கஷ்டப்பட்டுட்டேன். मैं क्योंकि साथ बच्चे के साथ मैं बहुत कष्ट उठाने लगी। கஷ்டப்படல, நான் என் பிள்ளைகளை சுமக்கவே இல்லை. मैं मेरे बच्चों को नहीं उठा रहे थे, கடையில இருந்து ஆளுக்கு வந்து சுமப்பாங்க. जो दुकान से लोग आएंगे उसे उठा लेंगे। ஆனாலும் ஊரா வீட்டு பிள்ளைகள் மேல அன்பு இருக்கும், ஆனா எடுக்கவே மாட்டேன். लेकिन दूसरे बच्चे के ऊपर प्रेम रहता है, लेकिन उसे नहीं उठा சில सकते। சின்ன பிள்ளைகள் எப்படி கொஞ்சிதாங்க. कई लोग छोटे बच्चे कितने अच्छे से लाड प्रेम करते हैं, எனக்கும் அன்புக்கு ரொம்ப தூரம். जो मेरे लिए प्रेम के लिए बहुत दूर है। அல்லேலூயா. 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 நம்மளாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். जो अपने आप को जांच कर देखेगा तो ये मालूम पड़ता है। நம்மை பற்றி அறிந்து கொள்ளும் அறிவு வேணும். पहले अपने बारे में एक सोच विचार நம்மை चाहिए। எதற்காக படைத்தார் என்பதை நம்ம தெரிந்து நம்மளுக்குள்ள நோக்கம், உங்களுக்குள்ள நோக்கத்தை ஆண்டவர் பேசியிருக்காரு, நீங்க கேட்டிருக்கீங்களா? तुम्हारे मकसद को परमेश्वर बातें क्या क्या तुम सुने क्या? அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு நிச்சயமா உண்டு. हर एक लोग हर एक बुलावट होनी ஆண்டவர் चाहिए। சொல்றார், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். परमेश्वर कहता है जिसकी कान है वो அவர் सुन सके। பேசுகிற தேவனா वो இருக்கிறார். बातें करने वाला परमेश्वर है। அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம உலகத்தை பற்றி நினைச்சிட்டு இருக்கோம். उनकी आवाज को ना सुनते हुए हम संसार की आवाज को सुनते हैं। இப்ப கிதியோன நான் உன்னை அனுப்புனேன், நீ என் ஜனங்களை ரட்சித்து கொண்டு வான்னு சொல்கிறார். अभी गिदियोन को कहता है कि जो मैं तुझे भेजता हूँ मेरे लोगों को उद्धार அவரை कर। பற்றி சொல்றாரு. वो अपने उनके बारे में कहता है, என்னாலலாம் முடியாது. हाय हाय मेरे साथ नहीं எங்க होती है, குடும்பம் சின்ன குடும்பம். मेरे परिवार तो छोटे நான் हैं, எப்படி போவேன்? मैं कैसे जाऊँ? உன்னை அனுப்புகிறதுனா तुझे बेचने वाला मैं हूँ। நம்ம அவருடைய நாமத்தை நம்ம வச்சிருக்கோம். हम उनके नामों को रखा है। அல்லேலூயா. 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 हालेलुया। அப்போ तब நீங்க காலையில தான் வாசித்தேன். अब मैं सुबह पढ़ी थी, லிவிங்ஸ்டன் நினைக்கிறேன். அவர் பேர் பெரிய பேரு. उनकी नाम बहुत बड़े இந்த हैं। லிவிங்ஸ்டன் பேர் என்னது? டேவிட் லிவிங்ஸ்டன் நினைக்கிறேன். जो डेविड विलियमसन அவர் करके ஆப்பிரிக்க காடுல போய் வயது முதிர்ந்தவராக இருந்திருக்காரு. वे अफ्रीका जो खंड में जाकर बहुत बुजुर्ग उम्र तक बैठे அப்ப थे। இன்னொரு அவர் ஊழியத்துக்கு முதல்ல வரல. இப்போ அந்த அவர் இருந்த இடத்துக்கு இவர் போறாரு.
जिस जगह पर वो रहते थे उनकी जगह पर जाते थे। இந்த ஆளு இவ்வளவு வயசு காலத்துல இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் நினைக்காரு. इस व्यक्ति ने इतनी उम्र में इस जगह पर क्या कर रहे करके वो सोचने लगे। பிறகு அவரை பார்த்து 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 இவரும் அவரை போல மாறிட்டார். तब इन्होंने उनके और देखे देखे उनकी समान बदलने அவங்க लगे। பேச்சுகள், கிருபையுள்ள வார்த்தைகள், उनकी बात अनुग्रह से वचन அங்குள்ள ஜனங்களை ரட்சிப்பதற்காக அந்த மோசமான ஏரியாவில் இந்த லிவிங்ஸ்டன் இருக்கார். उस लोगों को उद्धार करने उस पूरे जगह पर इस व्यक्ति वहाँ पर है। அப்ப இவர் புத்தகத்தில் இப்ப ரெண்டாவது எழுதாரு. अब इन्होंने उनकी पुस्तक में दूसरे लिखता है, நான் அவரிடம் தேவ சாயலை பார்த்தேன். मैं उनके पास परमेश्वर की स्वरूप को देखा हूँ। அவர் நீ மனம் திரும்புன்னு சொல்லவே இல்லை. जो उन्होंने कहा तुम मन फिरो करके मैंने मुझसे नहीं அவருடைய कहा। வார்த்தைகள் என்னை அவரிடம் கொண்டு வந்ததுன்னு சொல்றார். उनकी जो मुंह की वचन मुझे अपने आप நான் उनके बीच உங்களை में சொல்றேன், लेकर आया। என் வார்த்தைகள் தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். मेरे वचन परमेश्वर के पास ले आना करके नहीं। அல்லேலூயா. हालेलुया। பிலிகிராம் சுவிசேஷகர் जो बिलीग्राम एक सुसमाचार के வேர்ல்ட் கேம்ஸ் அங்க நடந்திருக்கு. वहाँ पर जो संसार के लिए एक जो अच्छे से खिलाड़ हुआ था। அப்ப போட்டியிடுகிற அந்த வீரர்கிட்ட போய் இந்த ஆபிரகாம் லிங்கன் பிலிகிராம் பேசியிருக்காரு. जो बिलीग्राम ने जाकर उस व्यक्ति के साथ बातें किया है। விளையாட்டுல கோபப்பட்டு வெளியே வந்துட்டான். अब इस खेल में नहीं जाते हुए गुस्से होकर बाहर आने लगे। ஏன் கோபப்பட்டு வெளியே வந்த? क्यों गुस्से होकर बाहर निकल गए? அவர் என்கிட்ட ஒன்னும் சொல்லல. उन्होंने मेरे पास कुछ नहीं कहा। அவருக்குள்ள தேவன் எனக்குள்ள திணிக்காரு. लेकिन वो अपने परमेश्वर को मेरे अंदर அவருடைய சாயல் என்னை அப்படி செய்து उनके स्वरूप मुझे ऐसे करते हैं। கோபத்துல வெளியே வந்துட்டேன். इसलिए मैं गुस्से से बाहर निकल चुकी हूँ। ஒவ்வொரு மனிதர்களும் हर एक मनुष्य भी ஆண்டவருக்காக பணி செய்த மனிதர்கள் परमेश्वर के लिए जो काम करने वाला मनुष्य தேவசாயனுடையவர்களாக இருந்தார்கள். परमेश्वर के स्वरूप बनकर மனதிற்கும் உடையவர்களாக இருந்தார்கள். मन की तरस खाने वाले இன்னைக்கு समान பேசுறதுக்கு நான் ரொம்ப குறைவுள்ளவள். अब बातें करने वाला मुझ में भी बहुत कमी हाथ है। நான் எனக்கு ரொம்ப இறக்கணும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். लेकिन मैं सोच रही मेरे लिए बहुत दया की गुण है कर இல்லவே இல்ல. சொந்தக்காரங்க மேல ரொம்ப இறக்கமா இருக்கேன். नहीं जो रिश्ते वाले के पास बहुत मैं तरस खाती हूँ। இன்னும் பட்சபாதம் இருக்குது. और भी पक्षपात है। ஆனாலும் நம்மை நேசிக்கிறார். लेकिन फिर भी हमें प्रेम அவருடைய करता है। நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். उनकी नामों को हमें दिया அவருடைய है। நாமம் நம்மை பாதுகாக்குது. उनकी नाम हमें सुरक्षित நம்ம रखती है। நீதிமான்கள். हम सब धार्मिक हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை क्योंकि परमेश्वर अपने एकलौता पुत्र को விசுவாசிக்கிறவன் எவனோ विश्वास करने वाले जो कोई भी அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு वो ना बिगड़ा होते हुए अनंत जीवन पाने के लिए அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். उन्हें देखकर इतने संसार के लिए प्रेम किया அவருடைய है। செல்ல குமாரனே நமக்காக தந்திருக்கிறார். उनके लाडला पुत्र को हमारे सौंप किया அவருடைய है। நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ उनकी नामों को जो ग्रहण அத்தனை करता है பேர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் தந்திருக்கிறார். उतने लोग उनकी संतान बनने के लिए जो अधिकार देते அதனால हैं। நானும் நீங்களும் நீதிமான்கள் தான். इसके लिए मैं भी धार्मिक है। நம்ம குறைவுள்ளவர்களா இருந்தாலும் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் இயேசுவின் ரத்தத்தால் அவங்களுக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். हमारे लिए कभी घट हो सकते यीशु की लहू की जरिए से हम उनके लिए भी प्रार्थना करना है। நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலும் பாவரிக்க இயேசுவின் ரத்தம் என் குறைகளை எல்லாம் கழுவிட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். हम भी प्रार्थना करते समय यीशु के लोग हमारे सारे कभी घट को धो लिया कर फिर उसके लिए प्रार्थना करना है। நான் எதுல இத கற்றுக்கொண்டேன்னா मैं किसी लिए से सीख लिया யோபு தங்க பிள்ளைகள் எதுவுமே தப்பு செய்யக்கூடாதுன்னு பலி செலுத்துதார். आयुब ने अपने बच्चे किसी में गलती नहीं करना करके बलि चढ़ाते பாவ हैं। நிவாரண பலி. पाप की जो அப்ப बलि நம்ம யாருக்கு ஜெபித்தாலும் அவங்களுடைய குறைகளுக்காகவும் நம்ம இயேசுவின் ரத்தத்தால் கழுவணும். हम किसके लिए भी प्रार्थना करते हैं उनके पापों के लिए भी यीशु के लहू के जरिए से प्रार्थना करना நம்ம है। ஜெபத்தை அவர் கேட்பார். उस प्रार्थना को परमेश्वर सुनेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அவருடைய கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். क्योंकि उनके अनुग्रह से हम उद्धार पाए அவருடைய हैं। கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். उसके अनुग्रह से विश्वास के जरिए से हम उद्धार पाए நம்ம हैं। நற்கிரியைகள்னால இல்ல. हमारे भले कामों से நம்ம नहीं, இடத்துல நற்கிரியை இல்லையே. हमारे पास अच्छे गुण नहीं है। ஒரு நாள் கொடுத்தா ரெண்டாவது நாள் கேட்டா கோவம் வருது. एक दिन देते दूसरा दिन से गुस्सा आ जाते हैं। எங்க வீட்டை விட்டு இறங்கினோடனே ஒரு பிச்சைக்காரி அவ மகளோட வந்து நிப்பா. मेरे घर से उतरते ही एक जो बिगाड़ी व्यक्ति अपने बेटी के साथ खड़ा रहेगी। தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். मैं लगातार उनकी இப்ப देखती நான் हूँ। சொன்னேன் இப்ப மாத கடைசி சைக்கியமா வராதுன்னு இப்ப வரவே இல்லை. अब मैं उससे बोले महीना में आती मैं हूँ उन्हें अभी नहीं नहीं आना है, कभी नहीं आएगी। அவட்டி இப்படிதான் பேசுவேன். என் பேரன் ஒரு நாள் சொன்னாங்க, என்ன பாட்டி
நீங்க ஊழியக்காரங்க அன்பாவே பேச மாட்டீங்க. मेरे पोता ने कहा आप प्रेम से ही नहीं बोलते उनके पास कर ஒரு ஊழியக்காரன் வருவான், ஒரு கொஞ்சம் பைத்தியார ஊழியக்காரன். एक जो अनाड़ी समान एक सेवक आते हैं, வாலிபன். वो जवान थे. அதனால என் மருமகன் அவனுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். मेरे बहू ने उसे कुछ नहीं நான் दिया. எல்லாமே கொடுப்பேன். मैं सब कुछ देती हूँ, ஆனா அவனுக்கு அதிகாரம் பண்ணுது. लेकिन उसकी बस में बहुत अधिकार அப்போ करती என் हूँ. பேரன் காலேஜ் போகணும்னு சொல்லுவான். तब मेरे पोता ने खाने जाते நீங்க हो, அந்த ஆளுக்கு சோறு கொடுத்து எதுக்கு? आप उनके लिए खाना देके क्या நீங்க लाभ है? அன்பாவே பேச आप तो மாட்டீங்க. प्रेम से नहीं बोलते हैं. நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. आप मेरे लिए प्रार्थना कीजिए. கடவுள் பயந்து ஏதாவது கொடுக்கேன். परमेश्वर के लिए भय मान के कुछ हाँ, देती हूँ, नहीं। लेकिन ऐसे नहीं. அல்லேலூயா. हालेलुया. அவர் பவுல் சொல்றாரு, जो पौलुस कहता है அன்பில்லட்டா प्रेम नहीं तो ஓ செய்கிற கைத்தாளம். जो चनचनाते हुए एक जो हाथ के समान என்ன रहती ஏன் உங்ககிட்ட வெக்கம் இல்லாம சொல்லுங்க? है. मुझे क्यों बिना शर्म से कहती हूँ, உங்களிடம் ஒருவேளை இது இருந்தா यदि आपके पास ऐसे कुछ रहेगा तो நீங்களும் கற்றுக்க வேண்டும். आप भी परमेश्वर के पास मांगना நமக்கு है. எவ்வளவு பெரிய இடம் இருக்குது. हमारे कितनी बड़ी जगह है, அது நல்ல நிறைய பெரிய இடம் இருக்கு. वहाँ पर बहुत अच्छी बड़ी जगह எனக்கு है. ஒரே மாமா தான். जो एक ही मामा है, அவங்க இங்கில இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. वो युद्ध से उद्धार पाए हैं. ஏன் உத்தமி வந்துட்டான்னு சொல்றாங்க. जो उत्तमी आए करके कहते நான் हैं, அவங்களெல்லாம் மேல போறேன். वो उनके साथ सब मैं ऊपर जाती எங்க हूँ. சித்தப்பா ஒரு ஆள் கொன்றாச்சு. मेरे चाचा एक पोंडराज करकर, உத்தமி லேட்டா வந்திருக்கா. जो उतमी बहुत लेट அவங்களே है, தாண்டி போறேன். उनसे भी बात இவ்வளவு करती हूँ. அன்பில்லாத கொண்டு எனக்கு பெரிய வீடு இருக்கு. इतनी प्रेम नहीं है, फिर भी मेरे लिए बहुत बड़ी जगह நம்ம है. எல்லாத்துக்கும் பரலோகத்தில் நல்ல வீடு வச்சிருக்கேன். हमारे सभी के लिए स्वर्गराज में बड़े घर रखा है. செய்துட்டு தேவ சமூகத்துல நான் அறிக்கையிட்டு அத இயேசுவின் ரத்தத்தால் கழுவுறேன். मैं कर फिर उस यीशु के लहू से मैं उसके लिए प्रार्थना करती हूँ. அதனால நீங்களும் செய்யும்னாலே அன்பாருங்க. आप भी जो करने से पहले प्रेम से रहो. நம்ம ஆண்டவர் அன்பை விரும்புகிறார். हमारे परमेश्वर प्रेम को चाहते हैं. அன்பு, விசுவாசம், प्रेम, நம்பிக்கை, विश्वास. இந்த மூன்றும் प्रेम विश्वास அல்ல, आशा, தீர்க்க தரிசனம். ये सब भविष्यवाणी है. 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனம் நினைக்கிறேன். पहले कुरिन्थियों को जो 3 காரியங்களாமா அன்பு, விசுவாசம், प्रेम विश्वास வாசிப்போம். उसे पढ़ेंगे. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13 வாசிப்போம். पहले कुरिन्थियों 13 अध्याय लास्ट. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்புதான் முக்கியம். प्रेम ही बहुत बड़ी है. அதுதான் கிறிஸ்தவம். वो मसीह है. அல்லேலூயா. हालेलुया. அன்புல நம்ம குறை இருந்தாலும் நம்ம ஆண்டவற்ற உடனே ஒப்புரவாயிரும். प्रेम में कमियां रहेगा तो तुरंत परमेश्वर सौंप देगा है. இப்படி தவறு வரக்கூடாது. और ऐसी गलतियां नहीं आना है. அல்லேலூயா. हालेलुया. கிதியோன் நான் இருக்கிற பலத்தோட நீ போ. जो रहने वाला बल के साथ तू जा. இருக்கிற பலத்தோட இந்த பலத்தோட போனா சொன்னாரு எப்படி? நம்ம எல்லாத்துக்கும் பணம் குறைய இருக்கலாம், பலம் குறைய இருக்கலாம், நம்ம ஆண்டவர் மாத்திரம் நம்ம போகாது. हमारे लिए जो पैसे कमी हो सकता है, बल कमी हो सकता है, लेकिन प्रभु ने हमारे लिए बल के साथ रहता है. அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். उन्होंने बड़े बड़े कामों को करता है. हालेलुया. அவர் கை குறுக்கல. उनके हाथ छोटे नहीं हुआ है, ஏன்னா அவர் வார்த்தையின்படி நடக்கமும் நடவாதமும் நீங்க பாருங்கன்னு क्योंकि சொல்றார். उनके शब्द के जरिए से होगा क्या ना होगा करके देखिए करके कहता है. அல்லேலூயா. हालेलुया. சின்ன வீட்ல தான் 7 பிள்ளைகளும் நாங்க இருந்தோம். हम छोटे घरों में 7 बच्चे के साथ रहने लगे. அல்லேலூயா. हालेलुया. நான் வீடு அவர்கிட்ட கேட்கவே இல்லை. मैं उनके पास घर को नहीं मांगी हूँ, ஏன்னா நம்மட இருந்தா தானே வீட்டை பத்தி நினைக்க முடியும். क्योंकि हमारे पास रहेगा तो हम घर के बारे में हमें मांग सपना सकते बंदा हैं. है. मुझे दर्शन दिया है. நடக்க முடியாதுன்னா 2 ஆக்கில கம்பு வச்சிருப்பாங்களா யாருக்கீங்களா நான் சொல்லியிருக்கேன். அப்படி நான் போயிட்டு இருக்கேன். मैं ऐसे परमेश्वर मुझे दर्शन दिखाते हैं कि जो बिना जो पैर से नहीं चल सकता है वैसे में அந்த चल ஆக்கில இருக்க நான் எடுத்துட்டேன். उसे यहाँ पर एक लकड़ी को निकाल दी. நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சேன். मैं अच्छे से चलने அப்ப लगी. இது என்ன அர்த்தம்? इसकी मतलब क्या होती கொஞ்ச है? நாள்ல பெரிய வீடு தந்துட்டார். जो थोड़ी दिन में बड़े रूम दिया है घर. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அது நல்லது. वो अच्छा है. நம்மால முடியாது. हमारे से नाम நம்ம எண்ணங்களுக்கு மேலாக அவர் கிரியை செய்கிறார். हमारे सोच से भी बढ़कर वो क्रिया करता है. பாலமிச்ச இறந்து போயிட்டாரு. जो उस व्यक्ति ने मर गया है, அவரு அப்பதான் ஊழியம் பண்ணிருக்கும் போது அவருக்கு டேபிள் கிடையாது, மேஜை கிடையாது, சொந்த வீடு கிடையாது. उनके लिए टेबल नहीं, घर नहीं, सेवा करते समय कुछ भी नहीं था. அப்ப எனக்கு கபோர்டு வேணும், டேபிள் வேணும், சேர் வேணும், ஜோம் பண்ணி இருக்காரு. उन्होंने मुझे कबर्ड चाहिए, चेयर चाहिए, घर चाहिए करके நம்ம प्रार्थना की. எல்லாரும் விசுவாச
விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். जब विश्वास के जरिए अनुग्रह से हम उद्धार पाए நமக்கு என்ன ரட்சிப்பு இல்ல, हमें क्या उद्धार என்ன मिला காரியம் இல்ல, थोड़ से कार्य नहीं है वो करने के लिए बला है நம்ம ஜெபம் கேட்காத மாதிரி இருக்கலாம். हम प्रार्थना करते करते ना सुना जैसे हो सकता है ஜெபம் பண்ணணும். लेकिन उसे हम रखकर प्रार्थना करना है हालेलुया हालेलुया பிள்ளைகள் படிக்கிறதுக்காக அதுக்குன்னு வசனம் இருக்கு. हमारे बच्चे नहीं पढ़ाई करते हैं कि उनके लिए वचन है அந்த பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். वो बच्चे को वचन को सिखा के देना है அப்போ இப்ப நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், அது செய்தில அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், அது எனக்கு மறந்து போகுது. அல்லேலூயா. हालेलुया அப்போ நம்ம எல்லாருமே நமக்கு குறைய இருந்தாலும் हमारे कमी हट हो सकती அது है பெருசு இல்ல, वो बड़े काम नहीं है அவர் பெரிய காரியங்களை செய்யும். बड़े काम करता है நம்ம விசுவாசிக்கணும். நமக்கு விசுவாசம் வராது, हम विश्वास करना है विश्वास हमारे வார்த்தையால लिए இதயத்தை நிரப்பணும். जो वचन से हृदय को भरना है நான் என் கணவர் கூட கொஞ்ச நேரம் பேசணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். मैं पति के साथ बातें करने करके प्रार्थना करने ஏன்னா நான் लगी ஏதாவது சொன்னீங்கன்னா அது பைபிள் சொல்லியிருக்கு, பெண்கள் கடவுளுக்கு போதிக்க கூடாதுன்னு जो சொல்லியிருக்கு. बाइबल कहता है नेता के लिए उपदेश नहीं देना है அவர் பெண்களே பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. जो उन्होंने कहा महिला बातें नहीं அவர் करना है அதிகாரமுடைய அந்த பவுல் उन अधिकार से भरा हुआ पौल பிறகு है। கேக்குறேன், ஒரு ஊழியக்காரியை நீங்க தாங்குங்க அப்படி சொல்றாரு. फिर उसकी बात कहते हैं गेगरिया गांव की उस सेवक को आप அவர் संभालिए எல்லாரையும் அவரை போலயே மாற்றணும்னு பாப்பாரு. सभी को उनकी समान बदलने के लिए सोच रहा है அல்லேலூயா. हालेलुया எங்க வீட்டுக்காரங்கிட்ட சொன்னேன், நான் ஜெபம் பண்ணாம அவங்ககிட்ட பேச முடியாது. नहीं तो प्रार्थना के बिना उनके साथ में बोल அவங்க नहीं ரெண்டு பேரும் सकती சண்டை போட்டுட்டே தான் இருக்கணும். नहीं तो दोनों भी झगड़ा करके बैठेंगे எங்க மருமகனும் ஞானம் வந்திருந்தாங்க, मेरे दामाद और न्याणा அவங்களும் விட மாட்டாங்க, நானும் விட மாட்டேன். वो भी नहीं छोड़ते நானா மகன் இருக்காங்கன்னு விடலாம்ல. मैं तो दामाद आएगा की छोड़ना है ना அல்லேலூயா. हालेलुया நான் சொன்னேன், मैं बोली எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை நீ குறை சொல்லாத. हर पल बच्चों को कभी मत बोलो நான் உங்களும் தேவசாயி, मैं भी अभी इस परमेश्वर நீ के என்ன साथ குறை சொல்றீங்களோ அதிலே தான் அவங்க இருப்பாங்க. आप जो कमी बोलते हैं उसी के साथ वो लोग रहेंगे அவங்க அப்படி தலையசைச்சாங்க. वैसे ही मुंडी लाने लगे நான் ரொம்ப குறைவுள்ளவள், मैं तो ज्यादा कमी हट हूँ ஆனா நீ கொஞ்சமாவது நீ இருக்கபடியே வாங்குதான் அவர் சொல்றாரு. तू तो रहने के लिए भूज बना है कर कर நம்ம பரிசுத்தமான பிறகு மற்றவங்களுக்கு போய் பரிசுத்தம் பண்ணா பரிசுத்தாவுக்கு நம்மகிட்ட சாவுக்கு வயசு வந்துடும். हम तो जो प्रचार करेंगे तो हमारे मरने की इसी उम्र आ चुकी நம்ம है அனுபவத்தை எப்படி சொல்ல, अपने अनुभव को कैसे நம்ம बताएंगे அனுபவம் பிரயோஜனமா இருக்கும். हमारे काम भी बहुत बड़े நம்ம लाभदायक சீர்கேடை है அவர் மாற்றுகிறது. जो सब कुछ वो बदलने वाला है அல்லேலூயா. हालेलुया அவர் எவ்வளவு நம்ம தேவனை போல ஒரு தேவன் இல்லவே हमारे प्रभु के समान कोई परमेश्वर नहीं है நான் ஜெபிக்கும் போது அவரை நான் உணர்ந்தேன். हमें प्रार्थना करते समय அவர் उसे அன்பாகவே महसूस करते இருக்கிறார். हैं। वो प्रेम से ही அவரை रहता है பொறுத்து கொள்வதற்கு எனக்கு தகுதியே இல்லைமா. உனக்கு கண்ணில் வந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கும். उनकी प्रणाम करने के लिए मैं कुछ योग्य नहीं करके मेरे आंखों से आंसू निकलते ஆனா அவர் हैं பவுல் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் வேதவாசி ஜெபம் பெண்கள் जो पौलुस कहता है हर पल அது प्रार्थना நடக்க करता மாட்டாங்க. वचन के साथ रहने वाला उसके अनुसार वचन दे करके யாராவது என்னை பார்க்க வந்தாதான் என்கிட்ட பேச முடியும். कोई भी मेरे साथ देखने के लिए आएंगे तो मेरे साथ बात कर நான் सकते हैं। பைபிளும் என்னையோட தான் நான் இருப்பேன். नहीं तो बाइबल के साथ मैं बैठती थी ஆனா கோணம் இன்னும் மாறவே கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு, மாறவே இல்லை. लेकिन गुण अभी थोड़ी थोड़ी बदलती है அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியமா हर இருக்கு. एक पल के लिए मन फिरावट की जरूरत पड़ती है இஸ்ரவேலருக்காக தேவன் இறங்கி வந்தார், इजराइल लोगों के लिए परमेश्वर उतर कर आए நமக்காகவும் அவர் இறங்கி வந்தார். अपने लिए भी उतर कर आते அவர் நம்ம हैं கண்களை திறப்பார். वो हमारे आंखें खोलेंगे பாருங்க 30 மணி நேரம் ஆகும், देख पौने நான் घंटा होने लगा। சப்ஜெக்ட்டுக்கே வரல. मैं अभी तक नहीं आई हूँ। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நான் உன் கூட இருக்கிறதுனால मैं तेरे संग हूँ உனக்கு इसलिए கொஞ்சம் பலம் போதும். तेरे लिए थोड़ी बल அப்ப काफी அவர் है। நம்ம கூட இருக்கணும்னா उन्होंने हमारे संग रहना बोले அவர் நடந்தபடியே நம்ம நடக்கணும். जैसे वो चलता है उनके जरिए चलना நமக்கு है பணம் இல்லட்டாலும் அவர் செய்வார். हमारे लिए रुपया नहीं तो वो करेंगे அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு நாள் எங்க சித்தப்பா சொன்னான், एक दिन मेरे அவன் चाचा என்னையோட ने இளையவன். मेरे से छोटे थे என் தங்கச்சி சவுங்கலாம் நான் என் சித்தப்பா 3 பேரும் பேசிட்டு இருக்கோம். जो मेरे बहन और उनकी हम तीनों भी बात कर रहे हैं நாங்க பிசினஸ்ல டவுன் ஆகி சோர்ந்து இருக்கோம். हम भी बिजनेस में बहुत लॉस होकर அவங்க ऐसे 2 பேரும் வியாபாரியா இருக்காங்க. वैसे भी व्यापारी बनकर அவங்க 2 रहते हैं பேரும் சொல்றாங்க, दोनों बोलते அவங்க हैं நோயில வீடு வாங்கினாங்க. लोन में घर लेना है அப்போ சித்தப்பா சொல்லுவான், जो चाचा நீ बोलते हैं வசனம் சொல்லாம என் சாட்சியே சொல்லிட்டு இருக்கு. जो वचन के बिना मेरे गवाही बोलती हूँ நம்மளாம் லோன் கட்டிட்டு இருக்கோம், நமக்கு தான் தெரியும். हम तो लोन भरे हैं इसलिए அவங்க अपने को நேற்று मालूम வந்து है। வியாபாரிகள், நான் எப்பவுமே வியாபாரி. तो कल आए तुम धंधा करने वाला मैं तो कब से धंधा कर रही हूँ அதனால நமக்கு தான் வீடு கட்டுது, வீடு வாங்குது உள்ள
கஷ்டம் தெரியும். तब हम जो कष्ट उठाएंगे, जो घर कैसे लेना कर அப்ப कर தேவ சமூகத்தில் நான் சொல்லி ஜெபம் பண்ணேன். परमेश्वर समूह में कहकर प्रार्थना करने எங்க लगी। சின்ன வீடு தான் இருக்கு, நான் வீடு கேட்கல அவர்கிட்ட. मेरे लिए घर छोटे थे, मैं घर நான் नहीं வீடு मांगी। கேட்கல. मैं परमेश्वर बस घर नहीं எங்க मांगा। சித்தப்பா இப்படி சொன்னானே, मेरे चाचा ने इसे बोला நீங்க है, என் கூட இருக்கிற நிரூபிக்கணுமே. आप मेरे संग है करके बताना है। அப்படி சொன்னேன் நான். वैसे मैं அவன் बोली, எடுத்து என் வீட்லயே, அவன் எடுத்து அதே பிளாட்லயே वो उन्होंने लिया उसी फ्लैट में, நான் லோனே இல்லாம मैं बिना लोन அவன் के। வாயினாலே சொன்னான். वो अपने मुंह से சித்தப்பா நீ இப்படி बोला, சொன்ன, चाचा तुमने इसे बोला है, நான் இவங்களோட பெரிய வியாபாரி, मैं इनसे बड़े धंधे எங்க कर, வியாபாரத்தை நீங்க பிடிங்கிட்டீங்க. मेरे धंधे को अपने ले लिया है। அதுக்காக அவங்களோட சாபப்படலாம், நீங்க நல்லா வைங்க, ஆனா அவங்க முன்னால எனக்கு வேதனையா இருக்குன்னு சொன்னேன். उन्हें भी अच्छा रखिए, जो मैं श्राप भी नहीं देती हूँ, लेकिन मुझे वेदना होती है कर कर। எங்க சித்தப்பா சொன்னா, मेरे चाचा எனக்கு ने, ஞாபகம் இல்லம்மா, मुझे याद नहीं था। நான் லோன் கட்டணும், நீ ரொக்கமே பைசா கொடுத்து வாங்கிட்டியே. अब तो लोन के बिना तुम तो जो घर लिया है, நம்ம நல்லவங்க இல்ல, हम अच्छे ஆனா नहीं அப்படி हैं, நாம நமக்கு இருக்கு. लेकिन उनके नाम நாம हमारे हैं, விண்ணப்பிக்கிறத அவர் கேட்பார். जो हमारे विनती को सुनता है। நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னு ஆண்டவரை விட்டுறாதங்க. हम गलती करते हैं कर நம்ம परमेश्वर नहीं நீதிமான். छोड़ना है। இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். यीशु की लहू से धोया हुआ धार्मिक है। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। கிதியோனுக்கு அந்த சாட்சி அற்புதம் அடையாளம்லாம் ஞாபகத்துல இருக்குது. गिदियोन के लिए जो उस चिन्ह चमत्कार सब कुछ याद है। எங்க பிதாக்கள் செய்த அந்த அற்புத அடையாளங்கள் பிதாக்கள்கிட்ட நீங்க செய்தீங்களே, அதெல்லாம் எங்கேன்னு मेरे கேட்கிறேன். बाप दादा ने क्या वो अद्भुत काम कहाँ है करके पूछ रहे हैं। இவர் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் इनकी செய்தார். जिंदगी में परमेश्वर अद्भुत काम किया है। இஸ்ரவேலை இவர் ரட்சித்தார். इस्राएल लोगों को उद्धार किया है। அல்லேலூயா, அல்லேலூயா। அப்போ ஆண்டவர் வாக்கு மாறாதவர். परमेश्वर शब्द ना बदलते நம்மை हैं। பாவங்களை பார்த்து துரத்தி விடுகிறவர் அல்ல. हमारे पापों को देख के भी नहीं भगाते நம்ம हैं। கொடுத்துட்டே இருக்கவங்ககிட்ட அன்பு இல்லாம பேசுகிறவர் அல்ல. जो देने वाले के साथ प्रेम के बिना बोलने वाला அவர் ऐसे தந்துட்டே परमेश्वर இருந்தாலும் அவர் தரதான் விரும்புகிறார். वो देते हैं, फिर भी वो देने के लिए चाहते हैं। மோசேயை எகிப்திலிருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு அழைத்தார். मोसे इस्राएल लोगों को जो एक मिस्र देश से छुड़ाने के लिए மோசேயை बुलाया பற்றி है। வேதம் சொல்லுது. मोसे के बारे में शास्त्र என் बताते வீட்டுல हैं। எங்கும் உண்மை உள்ளவர். मेरे घर पर सच्चाई व्यक्ति நம்ம था। என்ன கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதபடி நமக்கு கோபத்தை உடனே தேவனோடு ஒப்புரவாகும்போது நம்மளும் உண்மை உள்ளவர்களாக हम कुछ भी गुस्सा करेंगे तो बिना पाप करते हुए परमेश्वर हमें भी क्षमा कर कराते हैं। நம்மளை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுவார், हमें देंगे प्रभु कहेंगे இதெல்லாம் முடியாத ஆண்டவரே, मेरे से नहीं हो நான் सकता திருப்பதாயின்னு சொன்னார். परमेश्वर। मैं तो बोल नहीं நான் सकती, உன் கூட இருக்கேன், मैं तेरे நான் साथ हूँ। இருக்கிறவராக मैं இருக்கிறேன். जो था वैसे रहता ஆனா அவர் हूँ। எவ்வளவு கஷ்டப்பட்டார், हम कितने कष्ट उठाए, எவ்வளவு பெரிய ஜனங்கள், कितने बड़े लोग थे, ஆனாலும் அவர் சொல்ல கேட்டு முடியாதுன்னு சொல்லி लेकिन उसने इनकार किया, मुझे नहीं वो होगा। இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். इस्राएल लोगों को मिस्र देश से लेकर இப்ப आए। யோசுவாவை அழைச்சார். अब यीशुआ को बुलाए। அல்லேலூயா. हालेलुया। கிதியோன் கொஞ்ச பலத்துல இஸ்ரவேலரை ரட்சித்தார். गिदियोन थोड़े बल में इस्राएल लोगों को उद्धार किया நம்மளுக்கு है। பணம் கொஞ்சம் இருக்கலாம், हमारे அது रुपये भी हो பலவீனம் सकता இருக்கலாம், है, कमजोरी அது हो सकती முடிவு है, கிடையாது. वो अंत नहीं है। வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரை வேண்டிக் கொள்ளணும். वचन है करके परमेश्वर बस मांगना है। யோசுவா ரொம்ப நொந்து போயிட்டார். योशुआ ने बहुत दुख होने लगे। எல்லாரும் தலைமைத்துவத்துக்கு அடிப்படி போடுவாங்க. सभी जो नेता बनने के लिए जो बाकी आते हैं, ஏன்னா சர்ச்சுக்கு நம்ம பார்த்தோம், क्योंकि हर कलीसिया में देखते நான் हैं, தான் நடத்துவேன்னு சொல்லி சண்டைகளை நம்ம பார்ப்போம். मैं तो चलाऊंगा करके वैसे देखते हैं। ஆனா யோசுவா மோசே தலைவர் இறந்து போயிட்டாருன்னு கவலையா இருக்கிறார். लेकिन योशुआ ने जो मूसा मर गया करके चिंता के साथ बैठे हैं। ஆண்டவர் அவர்கிட்ட என்ன சொன்னார்? परमेश्वर उनसे क्या कहा है? ஆண்டவர் அவர்கிட்ட என்ன சொன்னாரு? परमेश्वर उनसे क्या कहा है? பலன் கொண்டு திடமனதாரு, बल से और उठाकर நான் बल, உன் கூட இருக்கேன், मैं तेरे संग நீ हूँ, திகையாதே கிளம்பாதே. तुम मत त्याग ஆனா मत। மோசே சொன்ன வார்த்தை மாத்திரம் मूसा जो யோசுவா कहा, 1 அதிகாரம் योशुआ पहला अध्याय அந்த பலம் கொண்டு சொல்லல, யோசுவா 1 அதிகாரம் 8 வசனம் வாசிப்பாங்க. योशुआ पहला अध्याय 8 वचन को देखेंगे। இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அதுதான் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எனக்கும் உங்களுக்கும் ये मेरे लिए आपके लिए யோசுவா है। எதுக்கு அழைச்சாரு? योशुआ को किस लिए बुलाया? சொல்லுங்க. எதுக்கு
எதுக்கு அழைச்சாரு? इसीलिए बुलाया है கானான் தேசத்தை பெற்று பங்கு வைத்து கொடுப்பது. कानान देश को पाकर उसे बटोर कर देने के लिए எகிப்திலிருந்து மோசே கொண்டு अब வந்துட்டாரு. मिस्र से जो लेकर आए இப்ப हैं பாலைவனத்துல பிரயாணப்படுறாங்க. अभी रेगिस्तान में यात्रा करने இவனுக்கு நாடோடி தேசம் கிடையாது, अभी देश नहीं है, சொந்த வீடு கிடையாது, खुद के கூடாரத்துல வசிக்காங்க. खुद के घर नहीं है, तंबू में निवास करते மோசே हैं। விட்டு போன ஊழியம் என்னது? கானான் தேசத்தை பெற்று அதை பங்கு வைத்து கொடுக்கிறது. अब मोसे छोड़ के गया सेवा क्या है? उस कानान देश को पाकर उसे बटोर कर देने இந்த के लिए। ஜனங்களை எப்படி நடத்த முடியும்? இது வணங்க கிடைத்துள்ள ஜனங்கள். अब इस प्रजा को मैं कैसे चलाऊंगा? तो हडेली करने वाले हैं, ஆண்டவர் சொல்ல நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. लेकिन परमेश्वर कहता है किसी के लिए डरने की जरूरत नहीं है। நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது. इस न्याय की पुस्तक तेरे मुंह से ना हटे, எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி इस व्यवस्था जो लिखा है उसकी जरिए करने के लिए तो सावधान है, அகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். रात दिन उसे जांच कर बैठ। நம்மளுக்கு எந்த வழி வாய்க்கல, हमें कौन सी मार्ग नहीं हुआ வேதத்தை है, வாசிப்போம், शास्त्रों को காலையில पढ़ेंगे, பழைய ஏற்பாடு வாசிப்போம், जो सुबह पुराने नियम को पढ़ेंगे, மாலையில புதிய ஏற்பாடு जो வாசிப்போம். शाम को नए नियम அந்த को வசனம் पढ़ेंगे, பேசும், उस वचनवाद से बात करेंगे, எனக்கெல்லாம் பேசும். मेरे लिए बात करती है। என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஏதாவது வேதனை வந்துன்னா கட்டிட்டுல போய் படுத்துருவேன். मेरे बच्चे कुछ भी मस्ती करेंगे तो मैं पलंग के नीचे जाके मैं அப்படி இல்ல. अब ऐसे வேத नहीं, வசனம் நம்மோடு பேசுகிறது. शास्त्र की वचन हमारे संग बात करती है। அல்லேலூயா. हालेलुया, ஆண்டவர் பேசுகிறார். परमेश्वर बात அன்று करते हैं। யோசுவாவுக்கு பேசினவர் उस दिन यहोवा से எனக்கு बात किया உங்களுக்கும் है, பேசுறார். आज मेरे लिए உங்க अपनी வழியை बात வாய்க்க करना है। வேண்டாம். तेरे मार्ग को सफल करने के लिए நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்ம வாயை விட்டு பிரியக்கூடாது. इस न्याय की वस्तु का हमारे मुंह से नहीं हटना है। இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய इससे जो लिखा है उसके अनुसार கவனமா करने के இருக்கும்படி लिए, जो सावधान रहने के लिए இரவும் பகலும் रात அதை दिन தியானித்துக் கொண்டிருப்பார். उसे जांच कर बैठ, அதை தியானிச்சாலும் போதாது, उसे जांचना நம்ம काम வர है। வழியிலலாம் நான் அன்பா நடக்கணும், நான் தாழ்மையா இருக்கணும்னு சொல்லணும். आने वाले मार्ग में प्रेम से चलना है, दीनता से ஏன்னா रहना அது है, மறந்து போயிடுது. नहीं तो हम भूल जाते हैं। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால इसीलिए நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். हम सावधान से रहेंगे। ஆண்டவர் சொல்ல உங்க ஆத்மாக்களை குறித்து परमेश्वर कहता है प्राणों के बारे எச்சரிக்கையா में இருங்க. सावधान रहो। நம்ம வாழ்க்கை நம்ம மாத்திரம் இல்ல, हमारी जिंदगी में स्त्री बाप नहीं, நம்ம सந்ததியை பாதிக்குது. हमारे संतान को देखना है। எனக்கு ஒருவரை தெரியும், आप मुझे एक அவர் व्यक्ति கடிதத்திலேயே செய்யணும் வைப்பார். जो अपने जादू टोना அந்த करते हैं, சந்ததிகள் ஆசீர்வாதமாகி उनके संतान में आशीष கற்ப नहीं है, பிறப்பு இல்ல, गर्भवती बालक नहीं है, மனைவி இருந்தா புருஷன் இல்ல. जो बीवी रहे तो पति नहीं அப்ப है। நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம சந்ததி பாதிக்கப்படுகிறது. हमारी जिंदगी के जरिए हमारे संतान भी जो हानि होती है। அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவாவை ஆண்டவர் திடப்படுத்தினார், योशुआ को परमेश्वर ने दृढ़ बनाए हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் திருமணமான மாதிரி தெரியல, वैसे क्या है जैसे नहीं पता ஏன்னா है அவர் शादी சந்ததி किया, வரல. क्योंकि उसकी संतान அவர் नहीं है। சொன்னாரு நான் என் வீட்டார்மா என்றார் उसने कहा मैं भी मेरे घराने அவர் ये கருத்து बात கூட करना சொல்லி இருக்கலாம். जो वैसे के जो बोला அவர் रहे எப்ப பார்த்தாலும் ஆசாரிப்பு கூடாரத்துல தான் இருக்காரு. हर पल वो ये मिलाप वाले तंबू के बीच में அவர் बैठे நினைச்ச थे, வேண்டி கிடைக்கல. सोच के अनुसार नहीं मिलते हैं। இவரை கல்யாணம் முடிக்கல நான் நினைக்கிறேன். उसके बाद शादी क्या है क्या मुझे ஏன்னா नहीं அவங்க पता है, பிள்ளைகள் அட்டவணையில வரவே இல்லை. क्योंकि उनके बच्चों के बारे में यहाँ पर नहीं आए हैं। அவர் ஆண்டவருக்கென்றே வாழ்ந்தார். उन्होंने परमेश्वर के लिए जीवन बिताने लगे, இயற்கையை நிப்பாட்டினார் जो யோசிச்சு. जागृति को से रोक दिया है, நம்மளும் செய்ய வேண்டும். हम भी कर सकेंगे। என் தங்கச்சி எல்லாரும் என் பிள்ளைகளுக்கு முன்னால கல்யாணம் முடிக்கணும் பார்த்தாங்க. जो सभी लोग शादी करना करके मेरे बहन ऐसा बोलने என் लगे, தம்பி கிறிஸ்தோபருக்கு முடிச்சிட்டான். मेरे भाई क्रिस्टोफर के लिए शादी நான் किया। சொன்னேன், अब मैं बोली हूँ என் தம்பி பிள்ளைகள் தங்கச்சி பிள்ளைகள் என் பிள்ளைகளோட இளையவர்கள். मेरे भाई के बच्चे मेरे बहन के बच्चे सब मेरे बच्चे से छोटे छोटे हैं, பெரியவங்க வச்சு நான் சின்னவனுக்கு எப்படி கல்யாணம் முடிச்சேன்? जो बड़े को लगे कैसे मैं छोटे को शादी करूँ। ஆண்டவரே இனிமே என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வந்தாதான் எங்க குடும்பத்துல கல்யாணம் வரும். परमेश्वर मेरे बच्चे के बाद सभी को शादी होना है, கிறிஸ்தவருக்கு முடிஞ்சோடனே காசிக்கு முடிஞ்சிச்சு. जो क्रिस्टोफर की शादी होने के बाद வரிசையா எல்லாருக்குமே முடிஞ்சிச்சு. ऐसे जो लाइन में सबको शादी हुआ है। பாருங்க, அரைகுறையான என் வார்த்தை கூட ஆண்டவர் देखिए கேட்கிறார். आधा बुधा இப்படி நிறைய சொல்ல முடியும். मेरे वचन को भी ஏன் पढ़ना सुनता அவருடைய है, நாமம் இருக்கு. क्योंकि उनकी नाम है। அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் यहोवा की नाम பலத்ததுருக்கும். दृढ़ गढ़े हैं, நீதிமான் அதற்கு ஓடி दार में उसमें जाके बसेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை அன்பு ஆண்டவர். कितनी प्रेम है, தகுதியற்ற बिना நம்ம योग्य ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பு சொரிகிறது. बिना योग्य मुझे उनकी प्रेम आती है। யேசுவா எல்லாருக்கும் பிடிச்சு கொடுத்தாரு. योशुआ सभी के लिए बटोर कर दिया है, இயற்கையை நிப்பாட்டினாரு. जो जागृति को रोक दिया है। நம்மாலும் முடியும்.
हमारे से भी हो நம்ம सकेंगे। விசுவாசம் எங்கே? हमारी विश्वास कहाँ है? ஹalleluya. हालेलुया। யோசேப்பு எதுக்கு அழைச்சாரு? योसेफ को किसी लिए बुलाए हैं? எதுக்கு அழைச்சாரு? किसी लिए बुलाए हैं? சொந்த ஜனங்கள் अपने खुद की प्रजा பஞ்சத்தினால பட்டினியா जो अकाल से नहीं मरना है। ஹalleluya. हालेलुया। அவர் ரட்சகர் ஆனாருன்னு அவரை பற்றி எழுதியிருக்கு. वो उद्धार करता हुआ करके कहता है ஹalleluya. हालेलुया। அவர் கனிதரும் திராட்சை செடின்னு எழுதியிருக்கு. उसने जो दाखरस की जो बलवंते करके लिखा அவர் है, தம்முடைய ஜனங்களுக்கு கண்மலையும் மீட்புமானார்னு वो எழுதியிருக்கு. अपने लोगों के लिए चट्टान बनकर है அப்போ करके। ஒரு ரட்சகர் உண்டாகணும்னா एक उद्धार करता होना है बोले तो நம்ம இடிச்சு புளியப்படணும். हम जो उसे मार कर उसे யோசேப்பு गिरना எவ்வளவு है। கஷ்டப்பட்டாரு? योसेफ मूसा எல்லாரும் कितना மோசே कष्ट கஷ்டப்பட்டாரு. उठाया, सभी लोग से मूसा யோசேப்பு कष्ट கஷ்டப்பட்டாரு. उठाया, योशुआ भी कष्ट उठाए। ஹalleluya. हालेलुया। நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறது எதுக்கு? हम सब कुछ क्यों कष्ट उठाते வெளிச்சம் हैं? கொடுப்பது. तो ज्योति देने के लिए। ஹalleluya. हालेलुया। நம்ம எல்லாரும் பிதாவின் வீட்ல எப்படி இருப்போமா? हमारे बाप दादा के घर पर कैसे रहेंगे? பிதாவின் வீட்ல நம்ம எப்படி இருப்போம்? पिता के घर पर हम कैसे रहेंगे? நீதிமான்கள் धार्मिक தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் अपने पिता के राज्य में சூரியனை போல பிரகாசிப்பார்கள். सूरज के समान प्रकाशित होंगे। கேட்கிறதற்கு जो सुने- நாங்களுமே கேட்க जिसके लिए सुनने के कान है वो खुश நம்ம है। எல்லாரும் இதை நினைச்சுக்கிடணும். हम सभी इसे याद करना है। ஹalleluya. நம்ம எப்படி இருப்போம்? हम कैसे रहेंगे? அங்க போய் சூரியனை போல இருப்போம். वहाँ पर सूरज के समान रहेंगे। பரலோகத்தில் சூரியனும் சந்திரனும் இல்லைன்னு எழுதியிருக்குது. जो शास्त्र में लिखा है कि वहाँ நம்ம सूरज ஒவ்வொரு सूर्य light चंद्र ஆ नहीं இருக்கோமே. करते। आप भी जो ஹalleluya. நம்ம எவ்வளவு பாக்கியவான். आप कितनी धन्य व्यक्ति है। நம்ம குணங்களை அவன் நினைப்பதில்லை. हमारे गुणों को नहीं सोच रहा அவருடைய है, ரத்தத்தை பார்த்து நம்மை மன்னிக்கிறார். उनकी लहू को देख के भी क्षमा करते हैं। ஹalleluya. हालेलुया। யோசேப்பு மோசமான சூழ்நிலையிலும் योसेफ को बुरी हालत में भी அவருடைய சொப்பன் அவரை தேய்ச்சினது. उनके सपना उन्हें जो तसल्ली அவருடைய दिया है, கிருபையை உணர்ந்தார். उनके अनुग्रह को महसूस करने ஜெயில लगे। போனாலும் ஆண்டவர் அவர் கூட இருக்கார். जेल में जाएगा तो प्रभु उनके साथ है, எங்க போனாலும் அவர் கூட இருக்கார். कहाँ भी जाएगा तो प्रभु அவர் उनके அப்படி साथ தானே है। சொல்றாரு அழைக்கிறவரை. वैसे वो நான் बुलाते உன் கூட हैं, இருக்கேன். मैं तेरे साथ இந்த हूँ, பயத்தோட போ. इस बल के साथ जा। ஹalleluya. ஹalleluya. மோசேட்ட அப்படி தானே சொன்னாரு. मूसा से ऐसी कहा है, ஹalleluya. हालेलुया। நான் உன் கூட இருக்கேன். मैं तेरे संग உன்னை हूँ, இருக்கிறது நான் இல்ல. मैं तुझे भेज रहा நான் हूँ। இருக்கிறவராக இருக்கிறேன். जो था वैसे मैं रहता हूँ। யோசுவாட்ட என்ன சொன்னாரு? योशुआ से क्या மோசேயோட कहा? இருந்தது போல நான் मूसा के साथ कैसे था, वैसे मैं तेरे संग भी हूँ। எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தேகப்பட்டாங்க? इसीलिए इस्राएल लोग ने शक தண்ணி उठाया, இல்லையே, நம்ம கூட இருக்காரா இல்லையா? जो उन्होंने है कि मेरे साथ இப்படி पानी பார்த்து है। பார்த்து மனதிலே செத்து போயிட்டாங்க. वैसे देख देख के जो रेगिस्तान में मर भी நம்மளுக்கு गए। இருக்க கொஞ்சம் பணம் போதும். हम मेरे लिए थोड़े बल काफी है। ஹalleluya. हालेलुया। நல்லவர். वो भला है, அவர் மாத்திரம் நல்லவர். सिर्फ वो एक ही अच्छा है। நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று சொல்றார். हम उन्हें उनके बच्चे की நம்ம समान பரலோகத்தில் रखेंगे, நம்மளும் அவரை போல இருப்போம். स्वर्गराज में हम भी उनकी समान रहेंगे। हालेलुया। हालेलुया। அப்போ யோசுவா योशुआ யோசேப்பு योसेफ முன்னக்கூட்டியே கொண்டு போயாச்சு. पहले से लेके गया है। அந்த சங்கீதக்காரர் எழுதாரு, भजन संगीता वाला लिखा है, விலங்கு யோசேப்பை கூட விட்டதுன்னு எழுதுறாரு. जो यूसुफ को जो वहाँ पर जो लाया गया कर அது கதறி அழுதுருப்பார். वो चिल्लाकर रोया रहेंगे। எவ்வளவு செல்லமா வளர்ந்தாரு. कितनी लाडला से जन्म हुआ है। கடைசியில சகோதரர்லாம் பயப்படும் போது अंतिम में जो भाई लोग நீங்க डरते பயப்படாதீங்க, हैं, तुम मत डरो, உங்களை ரட்சிப்பதற்காக என்னை முன்னால அனுப்புனாரு. तुझे उद्धार करने के लिए मुझे पहले भिजवा दिया ஒரு है। நல்ல காரியம் நம்மால நடக்கணும்னு சொன்னா, एक अच्छे कार्य अपने लिए होना है बोले நம்ம तो, தேசத்துக்கு நடக்கணும்னு சொன்னா अपने देश में होना है நம்ம बोले तो, புரிஞ்சு எடுப்பாரு. हमारे हमारे अच्छे से உங்களை करेंगे, கொண்டு போவாரு. हमारे जो அதுல लाया நான் करके நிறைய ले கற்றுக் जाते हैं। கொடுக்கணும். என் மனாந்தர வாழ்க்கையில நான் நிறைய எனக்கு அவர் கற்று क्योंकि தந்திருக்காரு. मेरे जंगल की जिंदगी में बहुत सिखा के दिया है। எனக்கு கற்றதை அதுபடி செய்ய அவர்தான் பலம் தரணும். जो सीखा हम उसे करने के लिए परमेश्वर बल देता है। நம்மள மாதிரி ஒரு பெண் सिर्फ हमारे समान एक देबोरा। महिला, देबोरा, அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க நியாயாதிபதி. उन्होंने न्याय करने वाले இவங்க थे। நியாயாதிபதி தான். மோசே தலைவரா இருந்தாரு, मूसा एक नेता था, யோசுவா இருந்தாரு, योशुआ थे, யோசேப்பு இருந்தாரு. योसेफ थे, இப்போ தெபரா இருக்காங்க. अब देबोरा आने लगे। நிறைய நியாயாதிபதிகள் இருக்காங்க. बहुत न्याय के सामुएल जिम्मेदार था। सामुएल थे। அல்லேலூயா. அல்லேலூயா. அண்ணா கற்பத்தை அடைச்சதே தேவன் தான். अन्नाल की जो गर्भ को बंद किया परमेश्वर ने। எதுக்கு அடைச்சாரு? किस लिए बंद किया है? சொல்லுங்க பாப்போம். தீர்க்கதரிசி மாறதான். ஏன்னா அந்த காலம் வந்து ஜனங்களுடைய காலம் மரணம். उस दिन आना चाहिए अभी उस लोगों ना को। आने के बाइबल ऐसा- எழுதல. ऐसा मैं सोच रही हूँ। அல்லேலூயா. हालेलुया।
அப்ப இப்போ தெபோராவை பாருங்க. आप देवराल को அவங்க देखिए, பிள்ளைகளை பற்றி சொல்லல. वो अपने बच्चे के बारे में கணவர் कहा, பேர் வந்திருக்கு. पति की नाम आई है, அதனால அவர் ஒரு பரிசுத்தவான். वो भी एक पवित्र व्यक्ति है। தேவ ஊழியத்தை செய்வதற்கு அது சம்மதிக்கிறதே பெரிய காரியம். परमेश्वर की सेवा करना हाँ बोलना बड़ा बड़े काम है। மத்தியானம் போனா ராத்திரி போனா மத்தியானம் போய் ராத்திரி போனா எங்க வீட்டுக்காரங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க. अभी दोपहर जाकर रात को जाकर मेरे पति जी गुस्सा करेंगे। சாந்தம் இச்சேடகம் பொறுமை சொல்வேதான். हाँ, नम्रता और संयम करके मैं இந்த बोलूं। பாருங்க என்னை உயிரோடு எதுக்கு வச்சிருக்காரு? देखिए मुझे जिंदा क्यों रखा? आपके लिए नहीं, सेवा करने के அது लिए। எப்படி சொல்லணும்? वैसे कैसे बोलना है? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பிராக்டிகல் நன்மை இல்ல. वैसे चाल चलन में நடைமுறையில் भी நன்மை नहीं இல்ல. है, कुछ भी भलाई नहीं है। நாமத்தை எனக்கும் தந்திருக்காரு. उनके नाम को मुझे भी दिया है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவராளுக்கு கணவர் செஞ்சிருக்காரு. வேறெல்லாம் எழுதல இல்ல. जो उस नाम में அவங்க लिखा है, கோவப்பட்டாங்களோ என்னமோ தெரியாது. उन्होंने गुस्सा किया कि नहीं पता है, அவங்க நியாயம் விசாரிச்சாங்க. लेकिन वो न्याय எப்படி करने நியாயம் விசாரிக்க முடியும்? कैसे न्याय कर ஒரு सकता है? ஆள் போனா जो एक व्यक्ति அவங்களை जाएगा, பற்றி தேவன் பேசுகிறார். उनके बारे में परमेश्वर बात करता என்னுடைய है, காரியம் இப்படி இல்லை. तेरे काम ऐसे हैं, அதனால நியாயம் விசாரிக்க इसके लिए न्याय करता है। அப்போ யாபின் கையில இஸ்ரவேலரை வித்து போட்டாராண்டு. अभी जो इस्राएलियों को परमेश्वर भेज दिया பாலாக்கு है, ராஜாவா இருக்காங்க. बालक राजा बनकर है। ஆனா பாலாக்கு வந்து இவரதான் நினைக்காரு. बालक ही नहीं जो सोच இந்த रहा அம்மாவை है, நினைக்காரு. इस நீங்க माँ- வந்தா யுத்தத்துக்கு போகணும். आप आएंगे तो मैं युद्ध Yeah. में जाएंगे, क्यों? இவங்க கூட ஆண்டவர் इनके இருக்கார். साथ प्रभु है। வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரும் கூட ஆண்டவர் இருக்கிறார். आए हुए हमारे साथ भी परमेश्वर है। மத்தியானம் தூங்க வேண்டிய நம்ம இங்க வந்திருக்கோம். तो फिर सोने वाला हम यहाँ पर आए हैं, அவர் உபதேசத்தை கேட்க उनके வந்திருக்கிறோம். उपदेश को सुनने के लिए हम आएंगे। உபதேசம் கேட்கிறவர்கள் தேவனை பற்றிய அறிவு உண்டாகும். उपदेश को सुनने वाला परमेश्वर की நான் ज्ञान உங்களுக்கு होती அன்னைக்கே है। சொன்னேன் யோவான் 4:42 யோவான் 4:42 அந்த में சமாரிய कहा, பெண்கிட்ட அந்த சமாரியர்கள் சொல்றாங்க. उस हमारी स्त्री से उसने ஓ कहा, வார்த்தையினால இல்ல. तेरे शब्द से नहीं, போதகத்தை பார்த்து उनके उपदेश को देखकर நாங்கள் உலக ரட்சகர்னு கண்டு हम संसार के उद्धार करता करके देख ஏன் लिया है। வாரோம்? क्यों அவரை ऐसे? பற்றிய அறிவு உண்டாவது. उनके बारे में बुद्धि होने के लिए, அவரை பற்றிய அறிவு கிருபையின் சமாதானம் நமக்கு उनके बारे கிடைக்கிறது. में बुद्धि है और பேதுரு अनुग्रह அந்த साक्षी புத்தகத்துல में। எழுதாரு 2 பேதுரு 1 दूसरे அதிகாரம். पत्र से पहला अध्याय में लिखता है कि அவரை பற்றிய அறிவு நமக்கு கிருபையின் சமாதானம் उनके கிடைக்கிறது. बारे में जानकारी में अनुग्रह शांति मिलती है। அவரை அறிகிற அறிவு நமக்கு उनकी जानने वाला जानकारी இன்மைக்குரிய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் சகலத்தையும் தருகிறது. इस संसार के लिए और परमेश्वर की भक्ति के लिए सब कुछ उन्होंने देखा நமக்கு है। தரலன்னு சொல்லல. वो ना देंगे करके நம்ம नहीं, பாக்கியவான். हम धन्य व्यक्ति நம்ம हैं। நம்பணும், हम விசுவாசிக்கணும். हम भरोसा रखना है, வார்த்தை विश्वास என்ன करना है। எழுதிருக்கு? इसमें क्या लिखा है? வெறுமையா ஆண்டவர்கிட்ட போகாது. जो उस खाली नहीं जाएंगे। நமக்கு என்ன இல்ல? हमें क्या नहीं, எல்லாருக்கும் வாக்குத்தத்தம். सभी के लिए प्रतिज्ञा है। பலவீனத்துக்கு வாக்குத்தத்தம் இருக்கு. जो कमजोरी के लिए प्रतिज्ञा है கடனுக்கு வாக்குத்தத்தம். और कर्जा के लिए प्रतिज्ञा है। சரியில்லாத கணவருக்கு வாக்குத்தத்தம். अच्छे से जो प्रतिज्ञा, சரியில்லாத பிள்ளைகளுக்கு अच्छे வாக்குத்தத்தம். सही से रहने वाला बच्चे எல்லா के लिए, வாக்குத்தத்தையும் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம். सारे प्रतिज्ञा से बच्चों உன் को रहने பிள்ளைகள் वाले। ஒளிவு பெற கதிரை போல் तेरे बच्चे जैतून के पेड़ के समान रहेंगे। இந்த மரங்களில் எல்லாம் விசேஷித்த மரம் ஒலிவ மரம். सारे जो पेड़ से जो जैतून के पेड़ बहुत बहुमूल्य அந்த है। சரித்திரத்தை மாற்றினாங்க. वो इतिहास को நானும் बदलने நீங்களும் लगे। பெண்கள் தான். நானும் நீங்களும் பெண்கள். मैं भी अभी महिला நம்ம है, வாழ்க்கையும் சரித்திரத்தை மாற்றணும். हमारे जिंदगी में நம்ம इतिहास को சின்ன बदलेंगे। பொல்லாப்பு. हम सब कुछ பிள்ளைகளுக்கு बुराई, பாதுகாப்பு இல்ல. बच्चे की सुरक्षा नहीं யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. है, किसी को भी ஆனா सुरक्षा நம்ம नहीं है। தேவன் நம்ம கூட இருக்கார். लेकिन हमारे प्रभु நம்ம हमारे அவரை साथ है। மறக்க கூடாது. उसे नहीं बोलना है, நம்ம ஜெபிக்கணும். हम प्रार्थना करना கடைசி है। நியாயாதிபதி யாரு? अंतिम न्याय करने वाला कौन था? எல்லாருமே நாம் கேட்டுக்கொண்டுதான் இருப்போம். நான் சொல்ல மாட்டேன். கடைசி நியாயாதிபதி யாரு? ராஜா வேணும்னு கேட்டாங்களா? இஸ்ரவேல். நான் சொன்ன பிறகு சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया। கடைசி நியாயாதிபதி சாமுவேல். अंतिम जो न्याय करने वाले जो நான் இதெல்லாம் सामूएल। ஒவ்வொரு கேள்வி எழுதி मैं हर एक सब கேட்கணும்னு சொல்லி मैं- எல்லாத்துக்கும் விடையே சொல்லி போடுறேன். मैं आपके पास बोलने के लिए सोच புது रही புது கேள்வியா எடுக்கணும். हूँ। अभी नए नए निकालना है। காலங்கள் எப்போ வந்தது? दिन कभी आए हैं? காலங்கள் எப்போ வந்தது? दिन कभी आए? காலங்கள் எது? காலங்கள் எப்போ வந்தது? दिन कभी आए हैं? காலக்குறிப்புக்காக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை காலக்குறிப்புகளுக்காக ஏற்றினார். दिन के लिए जो ऐसा चांदी चंद्रमा सब कुछ ஏற்படுத்தினார். रखा, ऐसे रखा है। அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நித்தியம் அது நாளே கிடையாது, இரவு பகலே
जो रात दिन ऐसे नहीं இந்த था 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு अभी 1000 साल के राज्य के बारे में हमारे भी ऐसे रहने वाला அப்ப है காலங்கள் எப்ப வந்தது दिन कभी आई है சூரியன் சந்திரன் सूर्य और நட்சத்திரங்கள் चंद्रमा படைக்கும் போது தான் காலம் वो रहने का टाइम हमारे दिन आ இரவு பகல் வந்தது रात दिन आई है அல்லேலூயா हालेलुया காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவனை நாம் வணங்குகிறோம் दिन से भी अपार से रहने वाला परमेश्वर के प्रणाम करते டைம் हैं ஃபினிஷ் ஆயிட்டு टाइम हो चुकी है அல்லேலூயா हालेलुया அப்போ तब நாம ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லணும் हम हर एक दिन धन्यवाद நான் बोलना है பாக்கியசாலியா हम धन्य व्यक्ति है परमेश्वर அல்லேலூயா हालेलुया இத்தனை காரியத்தில் அவர் காப்பாற்றிருக்காரு सभी நம்மளை कार्यों के लिए हमें संभालते हैं கடைசி நியாயாதிபதி சாமுவேல் अंतिम न्याय करने वाला सामुएल அவங்க अम्मा ஜெபிச்சாங்க उनकी माँ ने प्रार्थना அவங்க किया இந்த ஒண்ணு கொடுத்த மாதிரி மற்ற ரெண்டாவது கொடுத்தாங்க अब ऐसे दिया है वैसे दूसरे भी दिए हैं அல்லேலூயா हालेलुया தான் முதல் பெயர் சபை வரைக்கும் அவர்தான் धार से लेकर पेड़ सभा तक वही एक नबी था சாமுவேல்ட்ட என்ன கற்றுக்கொள்ளும் सामुएल से क्या सीखेंगे கர்த்தாவே சொல்லும் ये यहोवा बहुत में ஒவ்வொரு सुनता நாளைக்கும் ஒவ்வொரு நிறைய கற்றுக்கொள்ளலாம் ஒன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் हर एक लोग के पास एक काम मैं बोल चुकी நீங்க हूँ வீட்டுல போய் அந்த ஆசை போடணும் ஆசை போடணும் आप उसे जो खाना है அதை தியானிக்கணும் उसे जांचना है அல்லேலூயா हालेलुया அப்படிப்பட்ட உற்சாகத்தை உங்களுக்கு தருவார் इस प्रकार के उत्साहित तुम्हें देंगे நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறேன் अपने विश्वास संसार को जीतने वाला கிருபை जीत உண்டாவதாக अनुग्रह हो जाए गीत गाने से में दान लिया जाएंगे पार्टी पड़ेगी कान के